புதுக்கோட்டை அடப்பன்கார சத்திரம் பகுதியில் 10,19,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி கட்டிடத்தை ஊராட்சி மன்ற தலைவர் ஏவிஎம் பாபு தலைமையில் சுபாஷ் சந்திரபோஸ், காந்தி, நேரு, முருகன் உள்ளிட்ட வேடமணிந்த குழந்தைகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே காணியாளப்பட்டியில் கஞ்சா மதுபோதையில் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பேக்கரியை அடித்தும் சாலையில் சென்றவர்களை வழிமறித்து தாக்கிய சம்பவத்தை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் சுற்றுவட்டார கிராமங்களில் கடையடைப்பு செய்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே குடும்ப தகராறில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவமனையில் அப்பெண்ணின் உறவினர்கள் ஆம்புலன்ஸில் சென்ற கணவர் மற்றும் அவரது உறவினர்களை கடுமையாக தாக்கிய சம்பவம் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சந்தைப்பேட்டை அருகே மூர்த்தி என்பவரின் வீட்டில் தீப்பற்றி எரிந்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. இந்நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எஸ். ராமசாமி படையாட்சியாரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு வேளாண் மற்றும் உழவர் நலன்துறை, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகியவை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி மாநில எல்லை சோதனை சாவடியில் ஆந்திராவிலிருந்து தமிழகத்துக்கு உரிய அனுமதியின்றி கடத்தி வந்த 10 யூனிட் மணல் லாரியுடன் பறிமுதல் செய்யப்பட்டது. மணல் கடத்தலில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்ட பகுதியைச் சேர்ந்த மனோகரன், சதீஷ் ஆகிய இருவரை கைது செய்து காட்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாநகர மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் நத்தம் அருகே உள்ள கோபால்பட்டியில் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சி தொடங்கும் முன் தேமுதிக சார்பில் முப்பெரும் விழாவை கொண்டாடும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தஞ்சாவூரில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் 22வது மாநில மாநாடு சங்கத்தின் தலைவர் TSR சுபாஷ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் பழநெடுமாறன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இதில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் விருதுகளை தொல் திருமாவளவன் வழங்கினார். கரிசல் காட்டு இலக்கியத்தின் தந்தை எழுத்தாளர் கி. ராஜநாராயணனின் 102வது பிறந்த நாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. கோவில்பட்டியில் கி. ராஜநாராயணனின் நினைவரங்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கத்தார் நாட்டு தலைநகர் தோக்காவிலிருந்து சென்னை வரவேண்டிய விமானம் தாமதமாக வந்ததால் சென்னையிலிருந்து தோக்கா புறப்பட்டு செல்ல வேண்டிய விமானம் 5½ மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக சென்றது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கரூர் அருகே பேக்கரியில் இளைஞர்களுக்குள் நடந்த தகராறில் 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மற்ற இளைஞர்களையும் கைது செய்ய கோரி அக்கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட கடைகள் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக செல்லவிருந்த சாம்சங் தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியாக திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதுவரை 104 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சிறுகுடி அருகே மந்தை முத்தாளம்மன் கோவில் இடத்தில் தனிநபர் ஒருவர் தனது டிராக்டரை நிறுத்தி ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். இந்நிலையில் இதனை கண்டித்து ஊர் பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே சித்தி விநாயகர், முருகன், முனீஸ்வரர் இடும்பன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராஜகவுண்டர் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், ஊர் பொதுமக்கள் உள்பட
பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை கூரைநாடு கருப்பண்ணசுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதி மக்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓமலூர் அருகே உள்ள முத்துமாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நாமக்கல்லில் முதல் மாமன்ற கூட்டம் கலாநிதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டரங்கில் பாராளுமன்ற, ராஜ்யசபா, மாநகராட்சி கமிஷனர் உள்பட பலர் கலந்து கொண்ட நிலையில் மாமன்ற உறுப்பினர்கள் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளது போன்ற பல கோரிக்கைகளை வைத்தனர். கடலூர் மாநகராட்சி அலுவலக நுழைவு வாயில் முன்பு கையில் கருப்பு கொடி ஏந்தி பொதுநல இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுநல இயக்கத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது லார் மோதிய விபத்தில் 11 பேர் காயமடைந்தனர். இந்நிலையில் விபத்தில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு போலீசார் உதவியுடன் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.